ஏய் போமேன் போ அங்க போ அங்க போமேன். ஏய் நீ என்ன நக்கல் பண்றியா இல்ல என்ன வெறுப்பேத்துறியா? என்ன டிஏஎஸ் பட்டணம் போடி காட்டுற மாதிரி ஆட்டிட்டு உட்கார்ந்திருக்க? இல்ல சார் வரமாட்டேங்க சார். வரமாட்டேங்கன்னா உள்ள உட்கார்ந்து ஒருத்தன் புடுங்கறானா? ஏய் போமேன் போய் அங்க குத்து. சார் இது கவர்மெண்ட் ஆடுறா. ஏய் என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவர்மெண்ட் ஆடுற நிமிஷத்துக்கு நிமிஷம் சொல்லிட்டு இருக்கற? கவர்மெண்ட பத்தி பேசுறதுக்கெல்லாம் ஒரு யோக்கியதை வேணும்டா. கப்பலை கடத்துறவன், ஃளைட் ஹைஜாக் பண்றவன், மினிஸ்டர் கிட்னாப் பண்றவன், இவன் வாயில இருந்தாண்டா கவர்மெண்ட்னே வரணும். நீ எல்லாம் ரோட்ல லாடம் பொறுக்கிற நாய். உனக்கு தட்டுல சோறு கொண்டு வைக்கிறான் பார். அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கிக்கணும். போவேன் இத போட்டு அங்க போய் வெள்ளையடி. சார் ஜெயிலுக்கு வெள்ளை அடிக்கிறது 2 நாள் போட்டும் சார். ஏன் இப்ப வெள்ளை அடிச்சா ஒட்டாதாக்கும்? அதுல சார் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிச்சுக்கிறேன் சார். உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற பாவம் தான் என்ன ஜெயிலுக்கு கொண்டாந்துருச்சு. ஓ சென்டிமெண்ட்டை டச் பண்ணிட்டீங்களாக்கும்? ஆமா சார். சுட்டா தாண்டா தெரியும் நெருப்பு எப்படின்னு, பட்டா தாண்டா புரியும் ஒன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு. அதை விடுங்க சார். உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார்? ஏன் இந்த நாட்டுல ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு? அதுக்கே கிலோ கணக்குல தங்கம் கேக்குறானுங்க. அது இல்ல சார், நீங்க ஒரு ஆள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சியை கரை சேர்க்கணும். அவ என்ன ஆத்துக்குள்ளே நிக்கிறா கரை ஏத்துறதுக்கு? அது வாழ்க்கையை சொன்ன சார். ஆமாண்டா உண்மைதான். இன்னைக்கு தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சியை வீட்டுல விட்டு வரும்போது என் மனசு திக்கு திக்குங்குது. காலாகாலத்துல அவளை ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கலாம்னா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான். உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்களே, புடிச்சு கொடுப்பண்ணு கட்டி கொடுப்பண்ணு சொல்லுங்க சார். கரெக்ட் தம்பி. சார் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்க வர ஜெயிலர்ட்ட பர்மிஷன் கேளுங்க. பர்மிஷன் திடீர்னு கேட்டா கொடுக்க மாட்டாங்களே. உனக்கு வயிற்று வலிக்குதுன்னு பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போறேன், நீ வந்து வெள்ளையடி. அப்படி நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னா என் உடல் பொருள் ஆவி அத்தனை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். உன் உடல் எனக்கு வேண்டாம்டா. என்னால சுமக்க முடியாது. பொருள் உங்ககிட்ட கிடையாது. ஆவியா வந்து மட்டும் எனக்கு இம்சை கொடுக்காத. நீ மரியாதையா வீட்டுல வந்து வெள்ளை அடிச்சா அது போதும். சார் நான் உங்க வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிற ராசியை பாருங்க, உங்க வீடே ஓஹோன்னு இருக்கும். ஹலோ வணக்கம். இறந்து போன உங்க அப்பாவுக்கு என்னோட அனுதாபத்தை தெரிவிச்சுக்கிறேன். யார் பேசுறது? நீங்க ரொம்ப படிச்சவங்க. இருந்தாலும் உங்ககிட்ட ஒண்ணு சொல்றேன். உங்க அப்பாவை கொலை பண்ணவங்க நீங்க பாத்திருப்பீங்க. யார் பேசுறீங்க? நான் சொல்றதை மட்டும் கேட்டுக்கோங்க. உங்க அப்பாவை கொலை பண்ணவங்க சாதாரண ஆளுங்க இல்ல. Who is that? உங்க அப்பாவை கொண்ட கொலைக்காரங்களால பாதிக்கப்பட்டவன் தான். ஹலோ ஹலோ ஹலோ. செஞ்சது ஒழுங்கா செஞ்சோமா? முதல் தடவை அரைக்குறையா பண்ணிட்டு வந்திருக்கோம். எல்லாம் அவசரம். இது வரைக்கும் எந்த பொண்ணையா தொட்டுட்டு கெடுக்காம வந்திருக்கோமா? நாம மாட்டிக்கிற நிலைமை வந்தா எல்லாரையும் கொண்டுட்டு தானே வருவோம். இங்க மட்டும் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்துட்டோமே. இப்ப என்ன செய்யலாங்கிற? அவளையே முடிச்சிருவோம். என்னையே இங்க வரவழைச்சீங்க? உங்க அப்பாவை கொண்டு அவங்களை கண்டுபிடிக்கணும். அவங்களை தூக்கில போடணும். பிரபா, அன்னைக்கு கொலை நடந்தப்ப நீ எங்க இருந்த? ரூம்ல இருந்தேன். ஆனா என்னை காப்பாத்துறதுக்காக சாரதாமா கதவை பூட்டிட்டாங்க. ஏன் உன்னால கதை உடைச்சு வெளியே வர முடியல? வந்திருக்கலாம் தான். ஆனா என் உடம்புல துணி, என்னால வர முடியாத சூழ்நிலை. அவரை கொண்டவங்கள நீ பார்த்து இல்ல? பார்த்தேன். உன்னால அவங்களை அடையாளம் காட்ட முடியுமா? முடியும். போடு. இவனா? இல்ல. நெக்ஸ்ட். என்ன? இல்ல. இல்ல இல்ல. நல்லா பாரு. நீ சொல்ற சாட்சி வச்சுதான் இந்த கேஸ் இருக்கு. இல்ல இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ, நீ வா. பிரபா, கொலை நடந்த அன்னைக்கு இந்த 5 பேர் தான் ஜெயில இருந்து தப்பிச்சு போயிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க தான் அவங்க அப்பாவை கொலை பண்ணிருக்கணும்.
அது உங்களோட கற்பனை. அப்ப யார் கொலை பண்ணா? தெரியாது. பார்த்தேன்னு சொன்னீங்க. நீங்க காட்டின அந்த 5 பேர்ல கொலைகாரன் இல்ல. பிரபா, உனக்கு உங்க அப்பா தான் உலகம். இன்னைக்கு அவர் இல்ல. அவங்களால உனக்கு எந்த ஆபத்து வராது. பயப்படாம சொல்லு, நான் இருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப எத்தனை தடவை கேட்டாலும் ஒரே பதில் தான், இல்ல. பிரபா, குற்றவாளிகளை காட்டி கொடுக்காம மறைக்கிறது சட்டப்படி குற்றம். உங்களுக்கு சாட்சி வேணுங்கிறதுக்காக வீணா மிரட்டாதீங்க. போலாமா? பிரபா, தப்பு பண்ணவருக்கு அவங்க தண்டனை கொடுக்கல, அதனால நீ கொடுத்துட்ட. நீ ஜெயில ஜெகநாதருடைய பொண்ணு இல்ல, பையன். ஓகே பிரபா, விஜய் சந்தேகப்படுற மாதிரி இவங்கதான் உங்க அப்பாவை கொலை பண்ணிருக்கணும். கொலைகாரங்க யாருன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஏன்னு சொல்லல? சொன்னாலும் சட்டம் அவங்களை தண்டிக்காதே. நானே அவங்கள என்னன்னு சொல்றேன்? ஒண்ணும் இல்ல. ஆமா, எக்ஸாம்லாம் வருது, எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? தேவைப்படாது, இப்பவே நான் ஜட்ஜ் ஆயிட்டேன். மேடம், குவார்டர்ஸ் காலி பண்ண சொல்லி ஆர்டர் வந்திருக்கு. பிரபா, பிரபா, எழுந்திரு போல. வா. பிரபா, 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 வா பிரபா, வாங்க போலாம். வா. நம்ம டிபார்ட்மெண்டோட ஒரு சின்சியர் ஆபீசரை நாம இழந்துட்டோம். கொலை பண்ணவங்களை கண்டுபிடிக்கணும், தகுந்த தண்டனையும் வாங்கி கொடுக்கணும். அதுதான் இறந்து போன ஜெயிலருக்கு நாம செலுத்துற அஞ்சலி. மிஸ்டர் நாராயண், அந்த சமயத்துல நீங்க சப் ஜெயிலரா இருந்தீங்க, டியூட்டில இருந்தீங்க. இப்ப ப்ரமோஷன் ஆயிட்டீங்க. மிஸ்டர் விஜய், கொலை பண்ணவங்களை உயிரோட பிடிக்கணும். இன்வெஸ்டிகேஷன்ல ஏதாவது குழு கிடைச்சதா? சார், அந்த கொலையை பார்த்த ஒரே சாட்சி இறந்து போன ஜெயிலர் மக பிரபா தான் சார். ஆனா அவளால யாரையும் அடையாளம் காட்ட முடியல சார். அந்த பொண்ணை கட்டிக்கு போறது இவர்தான் சார். அவங்க தப்பிக்க உதவி பண்ணது நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்க தான் சார். அவங்கள கூடிய சீக்கிரமாக நான் கண்டுபிடிப்பேன் சார். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி உங்க நாடு இருக்கு தம்பி. இந்த சுண்ணாம்ப நீங்க ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அடிச்சுட்டு காசு வாங்கிட்டு போயிருக்கலாம். என்ன பண்றது, ஜெயிலுக்கு போனாதான் புத்தி வருது. பள்ளிக்கூடத்துக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது.
கோயிலுக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது, பெரிய பெரிய மகான்கள் பேச்சு கேட்டா புத்தி வர மாட்டேங்குது, ஜெயிலுக்கு போனா மட்டும் புத்தி வருதே, அது எப்படிங்க? போட்டு நொறுக்குறாங்களே, புத்தி வராம என்ன பண்றான்? அதுலயும் உங்க அண்ணன் நொறுக்கறல பேசல மண்ணே. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லங்க, சிங்கிள் மேன், ஒண்டி கட்டை. கட்டைன்னு சொன்னீங்களே, ரொம்ப பொருத்தம். அதுவும் சாதாரண கட்டை இல்ல, கருவேலம் கட்டை. நீங்க தூங்கும் போது பார்த்து தூங்குங்க, தூக்கி அடுப்புல வச்சிட்டு போறாங்க, காலை ஆட்டிட்டே தூங்குங்க. உங்க அண்ணன் மாதிரி நீங்க நல்லா ஜோக் அடிக்கீங்க. ஒரே ரத்தம் தானே, அப்படிதான் பேசுவோம். ஒரே ரத்தம்ங்கிறீங்க, நீங்க சிகப்பா இருக்கீங்க, உங்க அண்ணன் கருப்பா இருக்காரு. எங்க அண்ணன் பிறக்கும் போது எங்க வீட்டுல வசதியே இல்ல, நான் பிறக்கும் போது நல்ல வசதி. எங்க அம்மா தக்காளி அப்பெல்லாம் சாப்பிட்டாங்களா, அதனாலதான் நான் சிவப்பா இருக்கேன். ஓஹோ. ஏங்க அழுவுறீங்க? உங்க அண்ணன் ஜெயில ரொம்ப அடிக்கிறாரு, கொஞ்சம் அடிக்காம இருக்க சொல்றீங்களா? நீங்க ஜெயில இருந்தா தானே அண்ணன் அடிப்பாரு. ஆமா, நாம 2 பேரும் ஓடி போயிட்டா எப்படி அடிப்பாரு? சுப்பிரமணியம், இதை விட்டா வேற பொண்ணு கிடைக்காது, கப்பு நம்பிக்கிறது. ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு, வாங்க ஓடிடுவோம். என்ன நம்பி வர்றத பத்தி கூட நான் கவலைப்படல. என் கையில தொழில் இருக்கு, சுண்ணாம்பு அடிச்சாவது உங்களை காப்பாத்துவேன். ஆமா, இந்த சுண்ணாம்பு அடிக்கிற தொழில எந்த காலேஜ்ல கத்துட்டீங்க? அதே காலேஜ்ல சுண்ணாம்பு அடிக்கும் போது தான் கத்துக்கிட்டேன். கள்ளங்கபடி இல்லாம உண்மை அப்படியே சொல்லிட்டீங்களே, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியா? பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல். என்னங்க, எங்க அண்ணனுக்கு லெட்டர் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னங்க, கொஞ்சம் நகை இருந்தா எடுத்துட்டு வரீங்களா? போற வழிதான் மார்வாடி கடை. இந்த வீட்டுக்கு சுண்ணாம்பு வேற அடிக்கணுமா? ஏயா நாராயணா, அந்த ஜெயிலர் பையில ஊரை விட்டு அனுப்பியான்னா நம்ம பசங்க இப்படி ஒரே அடியா உலகத்தை விட்டு அனுப்பிச்சிட்டானுங்களே. சரி, அனுப்புனதான் அனுப்புனாங்க, அவ பொண்ணையும் சேர்த்து அனுப்பிச்சிட கூடாது, அம்போன்னு தனியா விட்டானுங்களே. அந்த கொலையை பார்த்ததுக்கு சாட்சியா அந்த பிரபா இருக்கா. தப்பிச்சு போன அந்த 3 பேரையும் காட்டி கொடுத்துட்டா நாளைக்கு நமக்கும் பிரச்சனை வரும். தம்பி, அந்த பொண்ணு தான் கொலை பண்ண 3 பேரை காட்டி கொடுக்கலையாப்பா? இன்னைக்கு காட்டி கொடுக்கலையா, நாளை காட்டி கொடுக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? நீ தான் அந்த கொலை காரணம், உன்னையே காட்டி கொடுத்துட்டா. சார், அது இது எது நீங்க சொல்லிதான் சார் அந்த 3 பேர் வெளியே அனுப்பிச்சேன். யோ, இத கோர்ட்ல போய் சொல்லி தொலைக்காதயா, ப்ரமோஷன் வந்து புத்தியை காட்டுற பத்தியா? சார், இது நீங்க போட்ட பிச்சை சார். நீ ஒரு கௌரவமான ஆபீசரு, யூனிஃபார்ம் போட்டிருக்க, பிச்சை இச்சங்க கையை கிளப்படியா? தம்பி, நாம இதுல மாட்டிக்க கூடாது, பிரச்சனை ஒரு மாதிரியா போயிட்டு இருக்கு, குயிக்கா ஆக்ஷன் எடுக்கணும். நீ வா. யோ, நீ உடனே செயலுக்கு போயா. சார், டியூட்டிக்கு போன்னு சொன்னையா, டம்ளர் உள்ள கொடுத்துட்டுப்பா. என்னது, சுண்ணாம்பு செவத்துல தானே அடிக்க சொன்னோம், கீழே கொட்டி போட்டு உள்ள என்ன பண்றான்? தங்கச்சி, என் தங்கச்சி படிச்சவ, அன்புள்ள தங்கச்சி, பாசமுள்ள தங்கச்சி, தங்கைக்கோர் கீதம். தங்கச்சி, சுண்ணாம்பு சுப்பிரமணியம் சுண்ணாம்பு அடிச்சானா தங்கச்சி? என்ன சத்தத்தையே காணோம்? தங்கச்சி, 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 சுண்ணாம்பு சுப்பிரமணியம், சுண்ணாம்பு சுப்பிரமணியம், சுண்ணாம்பு சுப்பிரமணியம். என்னது ஒரு சிம்பாலிக் தெரியுது? ஓடிக்கிடி போயிட்டீங்களா? அண்ணா, நீ என் தெய்வம், அன்புக்கோர் அண்ணன். அண்ணா நீ வாழ்க. அண்ணன் ஒரு கோயில், அண்ணன் காட்டிய வழி. நான் எங்கடி வழி காட்டின உனக்கு? நீங்களா ஓடி போயிடுறது, அண்ணன் காட்டிய வழி, தம்பி காட்டிய வழின்னு லெட்டர் எழுதி வச்சிருது. சுண்ணாம்படிக்கு சொன்னா ஒரு கரும் பண்ணி ஒரு வெள்ளை பூனைய கூட்டிட்டு போயிருச்சு. டேய் மகனே, நீ எங்க போனாலும் சரி, என்னைக்கு இருந்தாலும் உள்ள வரத்தான் போற, உனக்கு நான் தாண்டா வார்டன். பிரபா எப்படி இருக்கா? இன்னும் நார்மலுக்கு வரல. உங்களுக்கு பிரபா எத்தனை வருஷமா தெரியும்? சின்ன வயசுல இருந்தே தெரியும். அப்படின்னா உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லுவாள்ல? அப்ப அவங்க அப்பாவை யார் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சொன்னால? அந்த ஒரு விஷயத்தை மட்டும் அவ என்கிட்ட சொல்லல. ஏன் தெரியல. பிரபாவை பாக்குறதுக்கு பாவமா இருக்கு. எவ்வளவு ஜாலியா இருந்தா. எனக்கு பழைய பிரபாவை பார்க்கணும். அவளை இப்படி மாத்துறதுக்கு உங்களால தான் முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ மனக்குழப்பத்துக்கு காரணம் தனிமைதான். நீங்க அவகிட்ட பேசணும், சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும். நீங்க எதுவுமே சொல்லியே. எதை பத்தி? பிரபாவோட கல்யாணம் நடக்கும்.
பிரபா இல்ல உள்ள இருக்கு. எப்படி இருக்க பிரபா? நான் நல்லதான் இருக்கேன். நீங்க பேசிட்டு இருங்க, நான் வரேன். சசி, நீ இங்கே இருக்கலாம். நம்ம கல்யாணம் வர மார்ச் 22 ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். அது வரைக்கும் நீங்க இருக்க வேண்டாம். எங்க வீட்டுக்கு வந்துடலாம். ஐ மீன் நம்ம வீட்டுக்கு. உன்னை கூட்டிட்டு போக தான் வந்தேன். விஜய், நான் யார் வீட்டுக்கும் வரதா இல்ல. மத்தவங்களோட பாதுகாப்புல நான் இருக்க மாட்டேன். எங்க அப்பா அப்படி என்ன வளர்க்கல. மார்ச் 22ஆம் தேதி கல்யாணம் நடக்கும். ஆனா எனக்கு இல்ல, உங்களுக்கு. What do you mean? நீங்க வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கங்க. பிரபா, என்ன விளையாடுறியா? நம்ம ரெண்டு பேரும் பழகினதே கல்யாணம் பண்ணிக்க தானே. இப்பயும் வேணான்றா? இது பாருங்க, முதல்ல உங்களை பிடிச்சது, இப்ப பிடிக்கல. அப்ப உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்ப இல்ல. காதலிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. பிரபா, பிரபா, இது என்ன திடீர் முடிவு? இது ரொம்ப நிதானமா யோசிச்சு எடுத்த முடிவு. பிரபா, நானும் பாத்துட்டே இருக்கேன், நீ பைத்தியக்காரத்தனமா உளறிட்டே இருக்க. நீங்க போய் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அவ வருவா. சசி, இது என் சொந்த விஷயம், இதுல நீ தலையிடுறது எனக்கு பிடிக்கல. ரொம்ப சீக்கிரத்துல என்ன பிடிக்கல. இந்த கல்யாணம் வேணான்னு ஈஸியா சொல்லிட்டேன். எப்படி ஒன்னால இப்படி சொல்ல முடிஞ்சதுன்னு எனக்கே தெரியல. பொண்ணுங்களுக்கு ஒருத்தர் காதலிச்சு மறக்கிறதுனா ஈஸின்னு நினைக்கிறேன். நான் வரேன் பிரபா. என்கிட்ட பழகினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் மனசை மட்டும் இங்க விட்டுட்டு போறேன். ஐயோ, வாடன் மச்சான் வரானே. ஏய் மாஸ்டர், ஒரு டீ கொடுப்பா. என்ன பிஸ்கட் இருக்கா? இருக்கு. குடு. சிங்கு, பஞ்சாப் எப்படி இருக்கு? பஞ்சாப் பஞ்சாப் மாதிரியாவே இருக்கு. நீ ஒருத்தன் தாயா பஞ்சாப் பஞ்சாப் மாதிரி இருக்குன்னு சொல்ற. ஆமா, எப்படி தமிழ் நல்லா பேசுற? அங்கே தமிழ் படிக்க கூடாது சட்டம் இல்லையே. என்ன பிசினஸ்? ஹோல்சேல். ஹோல்சேல்னா ஓட்ட விழுந்த பேட்டரி வியாபாரமா? இல்லை இல்லை, செங்கல், சிமெண்ட், சுண்ணாம்பு. சிங்கு, சுண்ணாம்பு மட்டும் சொல்லாத, எனக்கு கெட்ட கோபம் வரும். யா யா, சுண்ணாம்பு சுப்பிரமணியம்னு ஒரு சொறி நாய். அவனை சுண்ணாம்பு அடிக்க என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த, என்னை ஏமாத்திட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டான். சுப்பிரமணியத்தை திட்டாதே. கல்யாணம் ஆகாத உன் தங்கச்சியே அவன் செலவு இல்லாம கூட்டிட்டு போயிருக்கான். அவனுக்கு நீ ஒரு படத்தை வச்சு கும்பிடணும். கிடைச்சா படம் என்ன, அவனுக்கு சமாதியே வச்சு கும்பிடுவேன். ஆனா கிடைக்க மாட்டேங்கிறானே. என்ன சிங்கு, பல்லுவலியா? இல்லை, சமாதின உடனே நம்ம அப்பா சமாதி ஞாபகம் வந்துருச்சு. அப்பனுக்கு சமாதி தானா? அப்ப மொத்த குடும்பத்துக்கு சமாதி தான். அப்ப நான் வரட்டுமா? என்ன தீர்த்த சாப்பிட பழக்கம் உண்டா? இல்லை, எங்க இதுல இப்படிதான் வணக்கம் சொல்லு. ஏற்கனவே மூஞ்சி கட்சினா இதுல கைய வேற வச்சு மறைச்சுக்க. ஒரு டீ போடுப்பா. வாடா நெட்டுலிங்கம், எந்த விதமான உதவி இல்லாம இப்படியே சந்திரமண்டலத்துக்கு போயிடலாம்னு வளர்ந்துருக்கிறியா? ஆமா எங்கடா உன் தலைவர் சுண்ணாம்பு சுப்பிரமணியம்? சார், அவரு பஞ்சாபி வேஷத்துல அலைஞ்சிட்டு இருக்காரு. பஞ்சாபி வேஷத்திலியா? இப்ப என் கூட பேசினது அவன்தானா? நான் அப்பவே நினைச்சேன், இவ்வளவு கருப்பா பஞ்சாபி இந்தியாவில எங்கேயுமே இருக்க மாட்டான்னு. ஆஹா, ஏமாத்திட்டானே. யாரா எங்களை காட்டி கொடுத்தது? அவ்வளவு தைரியம் வந்துருச்சு உங்களுக்கு? உண்மையை சொல்லுங்கடா. இப்படி கேட்டா எதுவும் சொல்ல மாட்டீங்க. எப்படி உண்மையை வர வைக்கணும்னு எங்களுக்கு தெரியும்.
கொன்னீங்க. கொன்னது நான் தான். தூக்கு. சார், அந்த கைதிகளை தப்பிக்க வச்சது செத்து போன ஜெயிலர் தானே, எப்படி சொன்னீங்க? சார், அவர் அந்த கைதிகிட்ட ரொம்ப அன்பா பழகுவார் சார். அன்னைக்கு ராத்திரி 10:15 மணிக்கு தானே அந்த சம்பவம் நடந்தது. ஆமா சார், அது ஒன்றும் சந்தேகம் இல்லையா? இல்ல சார், சம்பவம் நடந்த அன்னைக்கு ஜெயிலர் ஜெகநாதனும் ஜட்ஜ் லோகநாதனும், அதாவது எங்க அப்பாவும், ராத்திரி 10:15 மணி வரைக்கும் எங்க வீட்டுல தான் பேசிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க எதுவும் மறைக்கிறீங்க. உங்களோட பேக்கிங் யாருன்னு கண்டுபிடிப்பேன். கூடிய சீக்கிரம் உங்க மேல விசாரணை நடத்துவேன். தண்டனை உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்க கூட்டத்துக்கே. உள்ள தள்ளுவேன். இப்ப போறேன். இன்னத்துக்கு இங்க போலீஸ்ல வர மாட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க வாங்க. ஏயா, அந்த இன்ஸ்பெக்டர் உன்னை மிரட்டினாருன்ட்டு என்ன போட்டு கொடுத்துட்டியா? இந்த விஷயம் சிஎம்க்கு போனா நான் கையில தேன் எடுத்துட்டு தெரு தெருவா போக வேண்டியதான். அந்த அளவுக்கு நான் விட்டுற மாட்டேன் சார். ஏன் நீ நக்க போறேங்கிறியா? தெரியாதா நீ கிழிச்ச கிளி? என்னமோ இன்ஸ்பெக்டர் வந்தாராம், இவரை மிரட்டினாராம், எங்கிட்டே ரீல் விட்டுட்டு இருக்கிய. அந்த பையில இந்நேரம் அனாதை படமா ஆயிட்டு வந்திருக்க வேண்டாம்? அண்ணே, அந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க. நீ பெருசா புதுசா படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எழுதுனவன் ஏட்ட கெடுத்தான். மொத்தத்துல சொல்றேன், நீங்க எல்லாருமா சேர்ந்து எனக்கு சங்ஷன் உண்டாக்குறீங்க. சங்ஷன் இல்ல சார், டென்ஷன். எல்லா இடம் ஒண்ணுதானியா? நான் ஆக்சன் காட்டுறேன் கையால. பாடம் நடத்துறியா எனக்கு? இல்லண்ணே, அந்த இன்ஸ்பெக்டர் விஜய போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டு வரேன். போய் செய்ய. சும்மா சொன்னாரு வள்ளுவர், தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு. அது வள்ளுவர் சொல்லல சார். உன் தாத்தா சொன்னாரா? எவர் சொன்னா நீயா? போன வாரம் இலக்கிய கூட்டத்துல இதை பத்தி 1 மணி நேரம் பேசியிருக்கேன். ஒரு பய வாயை திறக்கல, புதுசா பேச வந்துட்டே நீ. நானும் பாத்துட்டேயா, உனக்கு ப்ரமோஷன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரியா தான் இருக்க சார். நீங்க போட்ட சரி, கை நீட்டாதியா. காது புளிச்சு போச்சு கேட்டு கேட்டு. ஏதாவது கேசட் இருக்கா? இந்த படத்தை போடு. என்ன படம்? அந்த மாதிரி படம். அந்த மாதிரி படமா? போடு போடு. யோ, நீங்க உட்கார்ந்து பாத்துட்டு போங்க. அப்புறம் அமைச்சர் புழு புளியும் பாக்குறான்னு போய் சொல்லாதீங்க. சரி, முதல்ல 50,000 தரேன். அவனுக்கு சங்கு ஊதுனதும் மீதியை தரேன்.
பிரபா, என்ன நீ விரும்பவே இல்லையா? சொல்லு பிரபா, நீ என்ன காதலிக்கவே இல்லையா? சும்மா நடிச்சியா? பார்த்து கையை வெட்டிக்க போற. உனக்கு ஏன் என்ன பிடிக்கல சொல்லு. எனக்கு கல்யாணம் தான் பிடிக்கல. அதான் ஏன் பிடிக்கல? நீ இப்ப நடிக்கிறல்ல, உன்னால என்ன மறக்க முடியாது, அது எனக்கு தெரியும். என் மேல அன்பு இல்லைன்னா இங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லு. பழகுன ஒருத்தர் கஷ்டப்படுற நேரத்துல உதவி செய்யறது மனிதாபிமானம். அதைத்தான் நான் செய்யறேன். உதவி செய்யறதுக்கு டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் இருக்காங்க. நீ வேணாம். இங்க நின்னுட்டு என்ன வேதனைப்படுத்தாத, நகத்தை கடிக்காத. பேட் ஹேபிட். வேணாம் பிரபா, உன்ன மாதிரி என்னால நடிக்க முடியாது. Because I still love you. Yes. Please go. உண்மையாத்தான் சொல்றீங்களா? Yes. கண்டிப்பா அன்னைக்கு வீட்டுக்கு வரணும். சாட்டர்டே நைட் 10 o'clock. ஓகே ப்ளீஸ் ராஜு. சனிக்கிழமை வாங்க, எல்லாம் அப்ப பாத்துக்கலாம். நான் காத்துக்கிட்டு இருப்பேன். மறந்துடாம வந்துடணும்னா ஜாக்கிரதை வாங்க. ஓகே. உங்களுக்கு யார் வேணும்? ராஜு இருக்கானம்மா. 10 மணிக்கு என்ன இங்க வர சொன்னா, அதான் வந்தேன். அப்படியா? இன்னும் வரல, ஆனா கண்டிப்பா வந்துருவாரு. அப்படின்னா நான் வெளியே இருக்கேன், வந்ததும் வரேன். ஏன் வெளியே? உள்ள வந்து உட்காருங்களேன். உட்காருங்க.